கிச்சன்லேருந்து பாசிமதி அரிசியில் லெமன் சாதம் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லெமன் சாதத்துக்கு 2 விசில் வச்சு பாசிமதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஆற வச்சு எடுத்துருக்கேன். நம்ம தாளிப்பை பார்த்துடலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயுது. நல்லா காயட்டும். காஞ்சிருச்சு. நம்ம கடுகு சேர்த்துருவோம். கடுகு பொரியட்டும். நல்லா கடுகு பொரியுது. உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 நல்லா வாசம் வர முடிய பொரியட்டும். இதோட பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். நல்லா சவந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச இஞ்சியை போட்டு விட்டுருவோம். துருவி வச்சுருக்கேன் இஞ்சி, அப்போ தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க. இதில் வந்து பெருங்காயம் 1/2 ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வாசம் வந்துருச்சு. அடுப்பை அமர்த்திட்டு லெமன் ஜூஸை ஊற்றிடுவோம். உப்பு போட்டு தான் வச்சுருக்கேன். நல்லா பெரிய பழம் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். இதில் வறுத்த வேர்க்கடலையும் நான் சேர்த்துட்றேன், ஒரு கைப்பிடி. அவ்வளோதான். ஆறட்டும் ஜூஸு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு கிளற வேண்டியது. ஜூஸில் நல்லா சாதமெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி உப்பெல்லாம் பார்த்து புளிப்பெல்லாம் பார்த்துட்டு, பாசிமதி அரிசியில் நம்ம வந்து லெமன் சாதம் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்து உடையாத அளவுக்கு நம்ம கிளறணும். குத்தக்கூடாது. கரண்டியை வச்சு லேசாக கிளறி தான் விடணும். இருங்க, நல்லா கிளறிக்கிறேன். கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாசிமதி அரிசியில் லெமன் சாதம் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இந்த அரிசியில் இப்போ லெமன் சாதம் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.